ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி கருவேப்பிலை வச்சு செய்ய போகிறோம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு இரும்பு சத்து மிக்க ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதாவது கருவேப்பிலையை வச்சு தான் இதை செய்ய போகிறோம். கருவேப்பிலையும் கருப்பு எள்ளும் சேர்த்து செய்ய போகிறோம். இது வந்து கருவேப்பிலை இதை வந்து கடப்பா சட்னின்னு கூட சொல்லுவாங்க. ஆந்திரா ஸ்டைல் கடப்பா சட்னி. இந்த சட்னி வந்து உங்களுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த கருவேப்பிலை கடப்பா சட்னி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவுக்கு, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு குட்டி துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய், ஒரு தக்காளி, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க கருப்பு எள்ளை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எள்ளு வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வச்சுருக்க பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க இஞ்சி துண்டையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழையையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் ஓரளவுக்கு வந்து வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க தேங்காய் 1/4 கப்பையும் போட்டு அந்த தேங்காய் வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது வந்து நல்லா வதங்கின விட்டு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்து அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க தக்காளியை வந்து அதில் போட்டு நம்ம வதக்குவோம். கொஞ்சமாக நம்ம வந்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். அது வந்து நல்லா வதங்கின விட்டு நம்ம வந்து அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்குவோம். அடுத்து தக்காளியை தவிர நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த தக்காளியை சேர்த்துட்டு 2 சுத்து மட்டும் சுற்றி நம்ம எடுத்துக்குவோம். இப்போது அரைச்சதை நம்ம வந்து எடுத்து இப்போ தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கருப்பு எள்ளு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இரும்பு சத்து வந்து நல்லாவே கூடும். ஸோ ஹெல்த்தியான இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிச்சிட்டோம். இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கடப்பா கருவேப்பிலை சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.